இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் மாநாடு நடைபெறுவதை ஒட்டி சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கும் விதமாக தற்பொழுது பெண்கள் அனைவரும் ஒன்று கூடியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் செவிலியர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மாநாடு நடைபெறாமல் இருப்பதற்காக கலவரங்கள் செய்யும் அளவிற்கு தற்பொழுது அவர்களை நடவடிக்கை அதிகமாகிவிட்டது. என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, கனிமொழி எம்பி, சுப்ரியா புலே எம்பி மிகவும் உள்ளிட்ட பெண் தலைவர்கள் பங்கேற்பதற்காக சென்னைக்கும் வந்திருக்கிறார்கள். இன்று மாலை நடைபெறும் மாநாட்டில் மாநிலம் முழுவதும் 25,000 மகளிர் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஆனால் 25,000 மகளிர் இதில் கலந்து கொள்வார்களா என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபடும் பொழுது நிச்சயமாக இது கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்று. ஏனென்றால் சமீபத்தில் சனாதன ஒழிப்பு பற்றி பேசி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்ததால் கிட்டத்தட்ட 24 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று நடைபெறும் திராவிட மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்தடைந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோரின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், மேலும் கனிமொழி எம்பி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கே என அழகிரி உள்ளிட்டோர் உடன் இருந்ததாக தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதவாறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலமாக செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பிரச்சனைகள் இங்குதான் ஆரம்பிக்கப் போகிறது. ஏனென்றால் விவசாயிகள் ஏற்கனவே தமிழகத்தில் காவிரி நீர் தராமல் காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் நடக்கும் நிலையில் இவர்களை தமிழகத்திற்கு அழைப்பு விடுத்து மிகப்பெரிய தவறு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாதுரை அவர்களை ஒற்றை வார்த்தையாக பற்றி தவறாக பேசியதன் காரணமாக நாங்கள் பாஜகவே கூட்டணியிலிருந்து நீக்கினோம் என்று அந்த தைரியம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறதா என்பதையும், முஸ்லிம் சிறைவாசிகளை இன்று வரை விடுதலை செய்யாததற்கு என்ன காரணம் என்பதையும் தெளிவாக கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று நடைபெறும் மக்களின் மாநாடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களது கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.